இதுவரை எத்தனையோ கோவில்களுக்கும் எத்தனையோ மருத்துவமனைகளுக்கும் சென்று பார்த்துட்டோம். அப்படி சென்று காசு செலவழிந்து தான் மிச்சமே தவிர எங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காதா என்பது போல் ஒரு பக்தர் மகா பெரியபா அவர்களை சந்திப்பதற்காக மகா பெரியபா அவர்கள் மடத்திற்கு வந்திருக்கிறார். அதற்கு மகா பெரியபா அவர்கள், நீ எத்தனையோ கோவிலுக்கு போயிருப்ப, எத்தனையோ மருத்துவமனைகளுக்கும் போயிருப்ப, அப்படி நீ சென்று இருந்தாலோ இந்த ஒரு பரிகாரத்தை நீ அரசடி விநாயகருக்கு செய்யணும். அரசடி விநாயகருக்கு இந்த ஒரு பரிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமோ என்பது போல் மகா பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கேட்க, என்ன பரிகாரம் பெரியவா என்பது போல் அந்த பக்தர் கேட்டவுடன், காணா பரிகாரம் என்று பெரியவா கூறியவுடன் அந்த பக்தர் ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கிறார். அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் பெரியவா, நான் கேள்விப்பட்டதே இல்லை என்பது போல் கூறியவுடன், அந்த காணா பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும், அப்படி அந்த காணா பரிகாரத்தை செய்வதனால் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்பதை மகா பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் உரைத்திருக்கிறார். காணா பரிகாரம் பற்றி எத்தனை நபர்கள் தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த காணா பரிகாரத்தை அதுவும் நாம் அரசடி விநாயகருக்கு சென்று செய்வதால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து தடைகள் என நாம் தெளிகின்ற அனைத்து காரியத்திலையுமே வெற்றி நடக்குமாம். முக்கியமாக இந்த காணா பரிகாரத்தை செய்பவர்களுக்கு திருமண தடை நீங்குவதற்கும் திருமணம் விரைவில் நடப்பதற்கும் அதற்கப்புறமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குத்தான் இந்த காணா பரிகாரத்தை செய்வார்கள். இதை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண தடையும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது ஏற்பட தொடங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு காணா பரிகாரத்துக்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த ஒரு காணா பரிகாரத்தை அரசடி விநாயகருக்கு மறக்காமல் செய்து பாருங்கள். இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த காணா பரிகாரத்தை நம்ம செய்வதற்கு சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருக்கிறத விட முக்கியமாக அரசடி விநாயகர் கோவிலானது இருக்கணும். அரசடி விநாயகர் கோவில் எப்படி இருக்கும் என்று தெரியாமலும் இன்னும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். அரச மரத்திற்கு அடியில் விநாயகரை வைத்து வழிபடுவார்கள். அதுதான் அரசடி விநாயகர். அப்படிப்பட்ட அரசடி விநாயகருக்கு அதிகளவு சக்தியானது இருக்குமாம். அதே போல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 9 நாட்கள் விநாயகருக்கு செய்து வர வேண்டும். இதை மட்டும் 9 நாட்கள் தவற விடாமல் விநாயகருக்கு செய்து வந்துவிட்டீர்கள் என்றால் கட்டாயமாக நீங்கள் நினைத்து சென்று செய்த வழிபாட்டிற்கான பலனானது உங்களுக்கு கட்டாயம் கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு காணா பரிகாரத்திலும் அரசடி விநாயகருக்கும் இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து பாருங்கள். காணா பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக அரசடி விநாயகர் கோவிலுக்கு செல்லும் முன்பு நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து விநாயகருக்கு என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் செய்வார்களோ அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துவிட்டு அதற்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள். அதே போல் நீங்கள் விநாயகருக்கு படைக்க வேண்டிய பிரசாதத்தையும் எடுத்து செல்லலாம். முடிந்தால் அன்னதானம் செய்திருந்தீர்கள் என்றால் அதையும் கூட நீங்கள் எடுத்து கொண்டு வரலாம். நீங்களே விநாயகருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். பால், தேன், தயிர் போன்ற பொருட்களால் உங்களுடைய கைகளினாலே அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கப்புறமாக சந்தனம், குங்குமம் எல்லாம் இட்டுக்கொள்ளுங்கள். இட்டுவிட்டு விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய அருகம்புல் மாலையையும் வன்னி இலைகளையும் விநாயகருக்கு நீங்கள் படைத்து விடுங்கள். அருகம்புல் மாலையை விநாயகரின் கழுத்தில் போட்டுவிட்டு வன்னி இலைகளை சமர்ப்பித்து விட்டு ஒரு வாழை இலையை விரித்து கொள்ளுங்கள். விரித்து அதில் நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும், பால், பழங்கள், விநாயகருக்கு பிடித்த அனைத்து விதமான பொருட்களையுமே நீங்கள் விநாயகருக்கு படையலாக படையுங்கள். படைத்துவிட்டு ஒரு நெய்யிலோ அல்லது நல்லெண்ணெயிலோ ஒரு தீபத்தை விநாயகருக்கு ஏற்றுங்கள். ஏற்றி விநாயகரை வழிபடுங்கள். வழிபட்டு உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எதை நினைத்து ஒரு பரிகாரத்தை செய்கிறீர்களோ அதை விநாயகரிடம் கூறுங்கள். இப்படி கூறி வழிபடுங்கள். அதுவும் அரசடி விநாயகரிடம் இந்த காணா பரிகாரத்தை செய்வதன் மூலம் அதிகளவு நமக்கு வெற்றி கிடைக்குமாம். காணா பரிகாரத்தில் மிக சிறப்பானது எதுவென்றால் விநாயகருக்குரிய பாடல்களை நாம் பாட வேண்டுமாம். அனைத்து பொருட்களையுமே படைத்துவிட்டு விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரங்களையும் விநாயகருக்குன்னு சில பாடல்களும் இருக்கிறது. அதை தெரிந்து அந்த விநாயகருக்குரிய பாடல் புத்தகத்தை வாங்கியும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினருடனோ அல்லது நீங்கள் மட்டுமோ சென்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாட்களில் இந்த காணா பரிகாரத்தை செய்வதன் மூலம் விநாயகரிடம் நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக கிடைத்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த காணா பரிகாரத்திற்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் இருக்கின்றது. எனவே தவற விடாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற
14 ஜூலை விநாயகருக்கு இதை மட்டும் செய்யுங்கள். அப்படி இதை செய்ய முடியவில்லை என்றாலும் அதுக்கடுத்து வருகின்ற சங்கடகர சதுர்த்தியாவது இந்த ஒரு செயலை செய்து விடுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இருக்கும் திருமண தடையும் குழந்தை பாக்கியமும் நீங்கி மிகப்பெரிய அளவில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே தவற விடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ ஒரு உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களையும் செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.